ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான சூப்பரான ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரியான 3D ஏஐ கார்ட்டூன் இமேஜஸை எப்படி உங்களோட நேம் வர்ற மாதிரி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். எப்படின்னு சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்களும் உங்களோட நேம் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஏஐ கார்ட்டூன் இமேஜஸை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு வந்துடும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டார்க்காக வந்துட்டு ஒரு பேராக கொடுத்துருப்பேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இதை வந்துட்டு செலக்ட் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இது வரைக்கும் செலக்ட் பண்ணி இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, சிம்பிள் தான். காப்பி பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு யூ கேன் டவுன்லோட் த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 செகண்ட் உங்களுக்கு டைமிங் ஓடும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா முடிகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சதும் இந்த மாதிரி டவுன்லோட் நவுன்னு வரும். ஓகே, இப்போ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஏஐ 3D கார்ட்டூன் இமேஜஸை வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் சர்ப்ரைஸ் மீ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைன்இன் பண்ணுற பேஜ் வரும். இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் கண்ட்ரி இந்தியா அதே வந்துட்டு இருக்கட்டும். பர்த்டே டேட் மட்டும் உங்களுக்கு என்ன அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொடுத்த இமெயிலுக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ இதில் கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஏரோ கை பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆங்கிளில் இருக்கோ அதை வந்துட்டு இந்த சைடு இருக்க அந்த இதை வந்துட்டு அந்த சைடில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரைட் லெஃப்ட் ஏரோ இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கை எந்த ஆங்கிளில் இருக்கோ அந்த சுற்றியும் வந்துட்டு அந்த ஆங்கிளில் செட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான், அக்கௌண்ட் வந்துட்டு சைன்இன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வரும். இப்போ காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப் லோகோ வரணும் அப்படின்னா யூடியூப் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எது வேணுமோ அதை வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே ப்ரொஃபைல் நேம்னு போட்டு 7S வெற்றின்னு இருக்கும். இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா இப்போ வந்துட்டு டெக் 7S அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெக் 7S அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கிரியேட்டுன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான 3D கார்ட்டூன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணி வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்துட்டு உங்களோட கேலரியில் சேவ் ஆயிரும். ஸோ அவ்வளோ இந்த மாதிரி தான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணும். இப்போ பேக் வந்துடுங்க. ஸோ இந்த இமேஜில் உங்களுக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னா மறுபடியும் கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு 4 இமேஜஸ் வேறு இமேஜஸ் வந்துட்டு இது கிரியேட் பண்ணி தரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன இமேஜஸ் பிடிக்குதோ அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஃப்ரெண்டான இமேஜஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ எல்லாமே பார்க்க சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ன்றதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே கிரியேட் வந்துட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம் லோகோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணி தரும். ஸோ கொஞ்சம் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம் லோகோ வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் கொடுத்து டிஃப்ரெண்டான இமேஜஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன இமேஜஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் டிபி இல்லை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக்சர் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணலாம்.